ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் காலம்பர சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நேற்று நைட்டு நம்ம வீடியோ முடித்தோம்ல, வீடியோ முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். சாப்பிட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் உள்ள சேட்டா ஃப்ரெண்டு டக்கு டக்குன்னு கதவை தட்டி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னாரு. இல்லை வேணாம் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரொம்ப வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள், அங்கே கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டாரு. சாப்பிட வச்சுட்டு இந்த பார்த்தீங்களா, இந்த அப்படியே தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக அந்த பார்ட்டிக்கெலாம் சாப்பிடுவாங்களா அந்த சாப்பாடு. ஆமாம், நான் வேறு சாப்பாடு இங்கே வேறு செஞ்சு வச்சுருக்கேன், சாதம் வேறு, அது வேறு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரில. நம்ம எப்போ சாப்பாடு செஞ்சோமோ அன்றைக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நேற்றுலாம் சுத்தமாக சாப்பாடே செய்யலை. நேற்று ஒன்றுமே வரல. இதுதான் நம்ம நிலமை. நம்ம முதலாளி கிளம்புறே நம்மளை ஃபோன் பண்ணி வெளியில் கூப்பிட்டாரு. ஏன் என்ன ஏன்னு கேட்டு போனான்னு பார்த்தேன். சரி, ரொம்ப ரோலிங் ஆகுது. ஏன்னு கேட்கலான்னு போகலான்னு பார்த்துட்டு வெளியில் ஒரு பெரிய பிளேட்டு. அது அந்த பிளேட் நான் சொன்னேன், பார்ட்டிக்கு வீடியோ போட்டுருமேன்னு சொன்னேன். அந்த பார்ட்டி அப்போ அந்த சாப்பாடு வந்திருக்கு உங்களுக்கு. அது இப்போ தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டாரு. சரி, இப்போ போகணுமான்னு கேட்டேன். இல்லை அப்புறமா போகலாம் அப்படின்ட்டாரு. அந்த பிளேட்டை காமிக்கிறேன் பாருங்களேன். வண்டியில் தான் வச்சுருக்கேன். பெரிய பிளேட், இங்கே எல்லாருக்கும் தெரியும். அப்படியே இப்போ பெருசாக வரும். இல்லை ஆடோ இல்லை கோழியோ இல்லை ஏதோ வச்சு ஒன்று வரும். அதில் மேலே சில்வர் பேப்பர் சுற்றி அப்படியே வரும். காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியுதா? இதுதான். இது ஃபுல்லாக என்னமோ சாப்பாடு இருக்கும் இல்லை பேப்பர் சுற்றி அப்படியே வெளியில் வரும். வெளியில் வந்துட்டு அப்படியே வண்டியில் வச்சு இதுமாரி பெரிய பெரிய வண்டியில் வச்சு கொடுப்பாங்க. இது ஒரு 5 பேர் ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நம்ம முதலாளி கொடுத்துட்டு சொன்னார். ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுத்து சொன்னார். நம்ம முதலாளி எப்போ கூப்பிடுவார்னு நமக்கே தெரியாது. அதனால தான் எப்போதுமே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ட்ரெஸ்லாம் கழட்டாமல் என்ன பண்ணுவேன், அப்படியே போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன். அவர் போகிற வரைக்கும் படுத்திருப்பேன். டக்குன்னு ஏதாச்சும் கூப்பிடுவார். அந்த நேரத்தில் நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்க முடியாது, லேட் ஆகும். இங்கெல்லாம் எப்படின்னா, இங்கே முதலாளி சவுதி முதலாளிங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம கூப்பிட்டோன்னு உடனே போயிடணும். லேட் பண்ணக்கூடாது. லேட் பண்ணால் அவங்க ஏதாச்சும் நினச்சிப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரியே நினச்சிப்பாங்க. அதனால நம்ம கூட்ட உடனே போயிடணும். நமக்கு வேலை இருந்துட்டு நம்ம உள்ளே இருந்திருக்கோம் சாப்பிட்றோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் இங்கே குளிக்கிறேன், இந்த துணி துவைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சும்மா இருக்க நேரத்தில் நம்ம கூப்பிட்டா உடனே போயிடணும். இல்லைன்னா அவங்க ஒரு மாதிரியே எப்படி சொல்கிறது, கோவப்பட்டுருவாங்க நமக்கு மேலே. ஏன் இம்மா நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன், இம்மா நேரம் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டுவாங்க. நமக்கு வேலை இருக்கும், பட் வேலை இல்லாத நேரத்தில் நம்ம கூட்டணும் போயிடணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டாமல் அப்படியே மெத்தையில் படுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். இவர் போனதுக்கப்புறம் தான் நான் எல்லா வேலையுமே ஆரம்பிப்பேன். இவர் 8 மணி 8-9 மணி போல் போவாப்பில். அப்போ தான் நான் என்ன பண்ணேன், சமைக்கிறதா இருந்தாலும் சரி, துணி துவைக்கிறதா இருந்தாலும் சரி, அப்புறம் ஏதோ எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு போனதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பேன். அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதாச்சும் வேலை வந்துகிட்டு இருக்கும், வேலை கூப்பிடுவார். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, சும்மா எப்போதும் போல தான் பக்கத்து கடைக்கு போயிட்டு ஒரு சாய் ஒன்று அடிச்சுட்டு வருமா, அடிச்சுட்டு அப்படியே அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி வியாழக்கிழமை. அநேகமாக நம்ம முதலாளி அம்மா எங்கேயாச்சும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எல்லோரும் கார் ஓட்டுறப்ப கார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வண்டி ஓட்டுங்க. சீட் பெல்ட்டு அதுமாரி ஃபோனெல்லாம் எடுக்காமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம அங்கே போய் பார்ப்போமா? ஓகே பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் கிடையாது, காலை வணக்கம் கிடையாது. ஓகேவா? இது மணி 12:30 தான் ஆகுது. ஓகே, நம்ம காலம்பரை வாங்கிட்டு வந்தோம்ல நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்த அந்த ரைஸை சுட வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சுட வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வேலைக்கிழமை இருக்குது, கண்டிப்பாக வேலை இருக்கும். எல்லாருக்கும் நன்றி, நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாம். ஓகேவா? எல்லாருக்கும் நன்றி. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம முதலாளி அம்மா சொன்னாங்க போயிட்டு என்னது வெள்ளரி பிஞ்சு ஒரு இலை, ஒரு மாதிரி இலை இருக்கும், அந்த இலையும் வாங்கிட்டு சொன்னாங்க. அங்கே போய் உட்காந்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால எல்லாம் ஷாப்பும் பூட்டியாச்சு. எனக்கு பின்னாடி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதான் மெட்ரோ. இது எப்போ ஓப்பன் பண்ணுற போகிறாங்க என்னன்னு ஒன்றுமே புரியல. தெரியுதா உங்களுக்கு? பேக் கேமராவில் வச்சு காமிக்கிறோம் போங்க. நம்ம இப்போ வெள்ளரி பிஞ்சு வாங்க வந்துட்டோம். வெள்ளரி பிஞ்சு 1 கிலோ கேட்டாங்க. இதில் 3/4 கிலோ இருக்குது, 800. 1 கிலோவில் இருக்காது போலுக்கு, சர்ச் பண்ணி தான் எடுக்கணும். 1 கிலோ கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. 880 இப்படி தான் இருக்குது.
இந்த பாருங்க 800. சரி, இது எடுத்துகிட்டு போயிடும். அப்போனா இதோட விலை என்னன்ட்டு நான் போடுறேன் பாருங்கள். 6.96 இந்த இலமே இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 2 எடுத்துக்க சொன்னாங்க. ரெண்டாவே செட்டாகவே இருக்குது. ஆனால் எவ்வளோ என்னன்னு தெரியல. ஆமாம், அதோ இருக்குங்க. இது வந்து 4 ரியாலு. இது என்ன ரேட்டுன்னு போடுறேன். இதெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்துறது, பர்கருக்கு இதுமாரிலாம் இந்த இலையெல்லாம் உள்ளே இருக்கும். இந்த இலையை வச்சு தான் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். கீரை மாரி இருக்குன்னு வச்சிங்களேன். இது வந்து 4 ரியாலு. 2 இருக்குது பாருங்கள். முட்டைக்கோஸ் தோல் மாரி இருக்குது. முட்டைக்கோஸ் மேலே இருக்கும்ல, அந்த இலை மாரி இருக்குது. இப்போ அப்படியே பில்லிங்கில் வச்சிட வேண்டியதான். பில்லிங்கில் வச்சு அங்கே அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இதை அப்படியே பே பண்ணிட வேண்டியதான். இது ரெண்டோட விலையை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9.96 இருக்குது. அரௌண்டு 9 ரூபான்னு வச்சுங்க. இது ரெண்டுமே இதான் விலை. இந்த 2 இலை, இந்த ஒரு இது என்னது, இது குக்கும்பர் 800 கிராம், 800ல் 850 கிராம், இதுதான் விலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக மார்க்கெட்டு போயிட்டு வந்தாச்சு. மார்க்கெட்டு போயிட்டு மசால் தோசை வாங்கிட்டு வந்துருக்கோம் பாருங்கள், தெரியுதா? மசால் தோசை சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வேலை வரும் என்னன்னு தெரியல, அப்படி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் மெசேஜ் பண்ண நம்ம முதலாளிக்கும் நம்ம முதலாளி அம்மாவுக்கும் இன்னும் வாங்கிட்டு போகல ஜாமானை. வெளியில் நின்று பார்த்தேன், வரவே இல்லை. அப்படின்னா நான் பண்ண டக்குன்னு ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாப்பா வெளியில் வந்தால் கொடுத்துப்பா அப்படின்ட்டு ரூமுக்கு எடுத்துட்டேன். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இருக்குது தெரியுதா, இது மசால் தோசை. இது வந்து 5 ரியாலு. சரி, சாப்பிட்றோம், பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்ட்டு. ஹோட்டல் சாம்பார் சட்னி தான். இது வந்து இந்த ஹோட்டலில் தான், சின்ன ஹோட்டலில் தான் வாங்கினது. ஓகே, வாங்க சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன வாங்கி வச்சுருக்கோன்னா, நம்ம பனிப்பெண் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு கவரில் ஒரு 2 ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம் அந்த ப்ரெட்டை. இது இருக்கா, 2 ப்ரெட்டு வந்திருக்கு. அதை ஒரு ப்ரெட்டு யார்ட்டையும் கொடுக்கணும். நம்ம பக்கத்து ஃப்ரெண்டுக்கு யார்ட்டையும் கொடுக்கணும். நான் நினச்சேன், சரி நமக்கு டேட்டு முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை 28 வரைக்கும் இருக்குது டேட்டு. அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 5-6 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வேலைக்கு 2 சாப்பிட்டா கூட முடிஞ்சிடணும் வச்சிங்களேன். இன்னொரு பெட்டு வேறு இருக்குது. நம்ம பார்ப்போம். அப்படி நமக்கு வேண்டியதை ஒன்று எடுத்துகிட்டு பக்கத்தில் போயிட்டு ஒரு ஆள் கொடுப்போம். இன்றைக்கி நமக்கு வந்து காலம் வந்து ஒன்றும் வேலை இல்லை. அந்த காய்கறிக்கு போயிட்டு வந்து நம்ம வாங்கிட்டு அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம காரை கழுவி வைக்கணும். ஏன்னா 2 நாள் ஆகுது கார் தொடச்சி. லைட்டாக காரை கழுவி முடிச்சுட்டு அப்படி அடுத்தது என்ன வேலைன்ட்டு பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு தெரியுதா, ஆனால் மழை வர மாரி தான் இருக்குது. வானம் வந்து மேகமூட்டத்தோடு காணப்படுகிறது. ஆனால் துடைக்கலாமா வேணாமா என்னன்னு வேறு தெரியல. துடைச்சி வச்சா நல்லது. நம்ம முதலாளி சாயந்தர நேரத்தில் எங்கேயாச்சும் வெளில போவார். தெரியுதா உங்களுக்கு? இதை பாருங்க, கோடு போடுறது தெரியுதா? இதெல்லாம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம ஓட்டுற காரு. நம்ம முதலாளி காரும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம் அதை. நம்ம முதலாளி காரும் இப்படி தான் இருக்குது. கிளாஸ் எல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம தொடச்சி வச்சா கொஞ்சம் நல்லது. ஏன்னா அவங்க சொல்லி நம்ம நம்மளே செஞ்சது நல்லது தான். என் கிளாஸ்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அழுக்காக தான் இருக்குது. இதை பாருங்க, கோடு போடுறது தெரியுதா? கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நம்ம தொடச்சி வச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க 2 காரையும் தொடச்சிட்டு இதையும் தொடச்சிரும். இதெல்லாம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இதான் டிரைவர்களோட ஆயுதம். இதை தான் எடுத்துகிட்டு நம்ம போருக்கு போகணும். இதுதான் ஈட்டி. இதுதான் சண்டை போட்ட தடுக்கிறது. டோருக்கு பாருங்க, வாலி. இதுதான் போரில் தண்ணி வந்தால் தண்ணி குடிக்கிறதுக்கு. இதுதான் டிரைவர்களோட ஆயுதம். இதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னது தான், அது பஞ்சு வந்து இது டயர் துடைக்கிறதுக்கு. அந்த தண்ணி 2 நாள் ஆகுது. அது மேலே டயர் துடைச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடணும். மேலே அது இன்னொரு டேப்பை பிடிச்சிட்டு நம்ம அப்படி டேப்பில் தண்ணி பிடிச்சிட்டு நம்ம வேறு தண்ணி யூஸ் பண்ணி துடைக்கணும். ஒரு மெசேஜ் பண்ணது குத்தமாடா அப்படின்ட்டு போயிட்டு முந்தா நாள் நம்ம முதலாளி என்ன சொன்னார், நம்ம முதலாளி அம்மா வெளில போகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை போயிட்டு கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு வந்துட்டு மெசேஜை போடுறேன். அதுக்கு ரிப்ளை ஒன்றும் காணும். இன்றைக்கி சொல்கிறாரு, நான் தான் உன்னை நேற்றே போக சொல்லிட்டேனே, நீ போலியா அப்படின்னு கேட்குறாரு. நான் மெசேஜ் போட்டதுக்கு அது ரீப்ளையே போடல, அதை பார்க்கவும் இல்லை. இப்போ சொல்கிறாரு, நான் தான் நேற்று போட்டுட்டேனே அப்படின்னாரு. அப்படியும் சொல்லிக்கிட்டு அப்புறம் சொல்கிறாரு, முதலாளி அம்மா வெளில போகல, அதனால் நீ இது போயிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறார். ஏற்கனவே மெசேஜ் போட்டுட்டேன், நீங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னா. அப்படியா, சரி அப்போ நான் இப்போ போயிட்டு வா அப்படின்ட்டாரு.
என்ன மாற்றி பேசுகிறாருப்பா புது மலையாளி. சரி வாங்க போயிட்டு அந்த பிளேட்டெல்லாம் கொடுத்துட்டு வரும். ஓகேவா? நம்ம சேனலுக்காச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹோட்டலு. அந்த ஹோட்டலுக்கு அந்த பிளேட் எடுத்து வந்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை துடைப்போம். நம்ம வந்து அதை தண்ணியெல்லாம் மாற்றிட்டு வண்டியை துடைப்போம். ஓகேவா? லைட்டாக துடைச்சி விடும். நம்ம ரூமில் வந்து எப்போதுமே நீங்கள் டஸ்ட்பின்லாம் குப்பையை சேர விடாதீங்க. அப்படி சேர விட்டிங்கன்னா ரூம் வந்து ஸ்மெல்ல வர ஆரம்பிச்சிடும். டெய்லி என்ன பண்ணுறீங்க, ரூமில் உள்ள டஸ்ட்பினில் குப்பையை தூக்கி வெளியில் போட்டுருங்க. சரியா? அப்போ தான் நமக்கு வந்து ஸ்மெல்லு வராது. டெய்லி இந்த வேலையை பார்த்துருங்க. நானும் இப்போ அதை தான் பண்ணி போட போகிறேன் வெளியில். ஏன்னா அதில் வந்து நீங்கள் சாப்பாடு இல்லை சிக்கன் மட்டன் மீன் எதாக இருந்தாலும் அதில் போடுவீங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் அது வந்து அதோட தன்மை மாறி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு பல வியாதிகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் டெய்லி சுத்தம் பண்ணிடுங்க ரூமை. ஓகேவா? ஓகே. இதோ இருக்கிற இதுதான் நம்ம டஸ்ட்பின். சாப்பாடு மீன் கறி துண்டு எல்லாம் இதில் தான் போட்டிருப்போம். வந்து ஏதோ இருக்குது பாருங்கள். நமக்கு ஆப்போசிட்லேயே இங்கே தான் டஸ்ட்பின் இருக்குது. இங்கேயே நம்ம போய் போட்டு வந்தோம்லாம் நம்ம ஈஸியாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா சிக்கன் சவர்மா வாங்க போகிறோம். நம்ம மாலாளி சொல்லிவிட்டு 4 சவர்மா வாங்கிட்டு வா, சிக்கன் சவர்மா மைனஸ் ரொம்ப கம்மியாக வச்சு வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க, நார்மல் சைஸில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். இதில் மயோனீஸ் வந்து கம்மியாக போட சொன்னால் இவன் ஒரு மயோனீஸ் எழுதிட்டாங்க 4 ரூபாய்க்கு. நான் இங்கிலீஷில் சொல்லுவேன் மயோனீஸ் வேணாண்டா, மயோனீஸை கம்மியாக விடான்னா. அவன் என்ன பண்ணிட்டான், ரெண்டுத்தையும் சேர்த்து 40 ரூபா பில்லாக போட்டு விட்டு அப்புறம் 36 ரூபா பில்லாக போட்டான். இது 32 ரூபா தானே, மொத்தம் 36 ரூபா பில்லாக போட்டான். அப்புறம் இதை அடிச்சுட்டு 4 ரூபா காசு வேறு கொடுத்தான். இதாங்க அந்த சவர்மா, இந்த கறியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, குப்பூஸில் நல்லா வெட்டி அது உள்ளே வச்சு மயோனீஸு அப்புறம் இன்னும் 2-3 சாஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது வரிசலாக இருக்குது பாருங்கள், செய்கிறாங்க பாருங்கள். இதேமாரி தான் இருக்கும். இந்த அழகாக கத்தி வச்சு அதை அறுப்பாங்க, அறுத்து குப்பூஸில் வச்சு கொடுப்பாங்க. இது ஃபுல்லாகவே அதான். இதில் வந்து பீஃப் சவர்மா இருக்குது, சிக்கன் சவர்மா இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது அந்த நெருப்பில் அப்படியே லைட்டாக வாட்டிக்கிட்டே இருப்பாங்க சுற்றி. அந்த குப்பூஸில் ஒரு ரியல் குப்பூஸ், சின்ன குப்பூஸில் வச்சு நமக்கு சாஸெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக சவர்மா வாங்கியாச்சு. வாங்கிட்டு கிளம்புவோம் ரூமுக்கு. வாங்க. ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மாற்றுறதுக்குள்ளே போதுமான ஆகிட்டு. நான் ஒன்று சொல்ல அவன் ஒன்று புரிஞ்சுக்கிறானோ. நான் அதில் வந்து மயோனீஸ் கம்மியாக போடுங்கடான்னா அவன் எக்ஸ்ட்ரா போட்டு அப்புறம் காசை வந்து திருப்பி வாங்குற மாதிரி ஆகிட்டு. எப்பா நம்ம ஆளுங்களாம் இதை கொஞ்சம் இருந்தால் கேளுங்க. ஃபுட்டு டெலிவரி பண்ணுறீங்களா வண்டியில், தயவு செய்து பார்த்து போங்க. சரியா? லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு ஒரு 500 மீட்டருக்கு நம்ம ரைட்டு கட் பண்ணுமா, முன்னாடியே ரைட் சைடில் ஏறிடுங்க. ஒரு 500 மீட்டருக்கு யூட்டர்ன் அடிக்கணுமா, முன்னாடியே லெஃப்ட் சைடு வந்துடுங்க. டக்குன்னு இடையிலலாம் பூராதீங்க. சரியா? மிக மிக ஆபத்தாகிடும். அது ரொம்ப ஒர்ஸ்ட்டாக ஓட்டுறீங்க, பார்த்துங்க. இன்றைக்கே ஒரு ஆளை வந்து நான் அடித்து தூக்கியிருக்க வேண்டியது. நான் வந்து இது மெயின் ரோட்லேருந்து சர்வீஸ் ரோடுக்கு போகிறேன். அப்படியே சிக்னல்லேருந்து வந்து டக்குன்னு உள்ளே வந்து போடுறாருங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியல. நான் பிரேக் அடித்தாலும் பின்னாடி வரவன் என்னை குத்திடுவான். அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் வழி விட்டு அவனுக்கு லைட்டாக வழி கேப்பு கிடைக்கிற மாதிரி நாங்கள் லைட்டாக கொஞ்சம் காரை ரைட்டில் திருப்பணுன்னா அவர் உள்ளே போயிட்டு பூந்து போகிறாரு. இதில் தான் நீங்கள் ஆக்சிடென்ட் அதிகமாக வருங்க. நீங்கள் முன்னாடியே போனோன்னா முன்னாடியே அந்த சைடு வந்துடுங்க, ரோட்டு சைடு வந்துடுங்க. டக்குன்னு கிட்ட வந்து திரும்பாதீங்க ரைட்டு லெஃப்ட்டுன்ட்டு. ஏகப்பட்டது கண்ணாலே நான் பார்த்துருக்கேன். அதனால் பார்த்துங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன நம்மளுக்கு வேலை இல்லை அவ்வளோவா, பார்ப்போம் அடுத்து என்னான்ட்டு. இந்த ப்ரெட்டில் எதாவது செஞ்சு சாப்பிடுவோமா நம்ம, இல்லை காலம்பு சாப்பிடுமா என்னன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் தயிர் ஊற்றி பழையது இருந்துச்சு, அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படி படுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.